Hello students, நம்ம இன்னைக்கு sorting program பார்க்க போறோம். So sorting அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Arranging the numbers in ascending order or descending order is called sorting. அதாவது ஒரு set of numbers வாங்குவோம் user கிட்ட இருந்து. For example 5 1 0 8 3 இப்படின்னு நம்ம user கிட்ட இருந்து வாங்குறோம். எனக்கு 0 1 3 5 8 அப்படின்னு நீங்க சார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 8 5 3 1 0 இப்படின்னு சார்ட் பண்ணணும். எனக்கு அவுட்புட் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒரு அவுட்புட்டாக வரணும். இது வந்து அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? ஸோ சார்ட்டிங் அப்படிங்கிறது என்ன? அரேஞ்சிங் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர். சின்னதுலேருந்து பெருசு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அசெண்டிங் ஆர்டர், பெருசுலேருந்து சின்னது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிசெண்டிங் ஆர்டர். இதுக்கு நம்ம சி ப்ரோக்ராம் எழுதணும். இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா சில கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். ஸ்வாப்பிங். ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது என்னப்பா? ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது இன்டர்சேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ பி அப்படின்னு ரெண்டு வேல்யூ வாங்க போகிறோம். ஏல இருக்கிற வேல்யூவை பியில் ஸ்டோர் பண்ண போகிறோம், பியில் இருக்கிற வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது என்ன? இன்டர்சேஞ்சிங் ஆஃப் வேல்யூஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்வாப்பிங். இதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம பார்த்துடலாமே, இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸ்வாப்பிங்க்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்ம சார்ட்டிங் ப்ரோக்ராம் போகலாம். அப்போ வாய்ட் மெயின். என்ன சார் திடீர்னு வாய்ட் மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடிஐஓ, ஹேஷ் இன்க்ளூட் கோனியோலாம் கிடையாதா அப்படின்னா, நம்ம சைக்கிள் கற்றுக்கிற வரைக்கும் தான் ஹேண்ட்பாரை பிடிச்சிக்கிட்டு ஓட்டணும். கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, ஹேண்ட்பார்லாம் எடுத்துகிட்டு ஓட்டுவோம் இல்லையாப்பா? அதே மாதிரி தான் இனிமேல் நான் ப்ரோக்ராம் எழுத போகிறது எல்லாமே ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, ஹேஷ் இன்க்ளூட் conio.hலாம் போட மாட்டேன். ஓகே, ஸோ இனிமேல்லாம் போட தேவை இல்லையா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் போட்டுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வாய்ட் மெயின்லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். புரியுதா? ஸோ அப்போ வாய்ட் மெயின் இன்ட்டு ஏ பி டெம்ப், 3 டெம்பரவரி வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேன் ஆஃப் percentage of d ampersand of a ampersand of b. ஓகே பாப்பா? அப்போ ரெண்டு வேல்யூ இந்த ஸ்கேன் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ எம் கோயிங் டு கெட் 2 வேல்யூ ஃப்ரம் த யூசர். ஏவோட வேல்யூ 10ன்னு வாங்க போகிறேன், பியோட வேல்யூ 20ன்னு வாங்குகிறேன் யூசர்கிட்டேருந்து. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு டெம்ப். ஃபைனலாக பிரிண்ட் ஆஃப் percentage of d a, b அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன்டா. இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன், இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஸ்வாப் த 2 வேல்யூஸ். ஒரு வேல்யூஸ் வாங்குகிறேன், ஏ பிங்கிற வேல்யூஸ் வாங்குகிறேன். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. இந்த ஸ்கேன் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்? டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதெல்லாம் உங்களுக்கு என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கேன்? ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூவை இதுக்கு காப்பி பண்ணுறோன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு 10, 10ங்கிறத டெம்புக்கு காப்பி பண்ணுறேன். அதானப்பா மீனிங்க? ஐ எம் கோயிங் டு அசைன் த வேல்யூ டு டெம்ப். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு ஏல பியோட வேல்யூவை காப்பி பண்ணுன்னு அர்த்தம், 20. அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு டெம்ப். டெம்ப் என்ன? ரீசெண்டாக இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன், டெம்போட வேல்யூ 10. இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போ ஃபைனலாக நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்? பிரிண்ட் ஆஃப் percentage of d a, b. அப்போ ஸ்க்ரீனில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 20 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்போ நான் வாங்குற வேல்யூ என்ன அப்படின்னா 10 20ன்னு வாங்குறேன். ஃபைனலாக பிரிண்ட் பண்ணும் போது ஏவோட வேல்யூ 20ன்னு மாறிடுது, பியோட வேல்யூ 10ன்னு மாறிடுது. இதுக்கு பேர் தான்ப்பா வந்து ஸ்வாப்பிங், இன்டர்சேஞ்சிங் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுலேயே நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குடா. இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து நான் தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். டெம்புங்கிற ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்டா. ஏபியை நான் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3ஆவதாக ஒரு வேரியபிள் தேவைப்படுது. அந்த வேரியபிளுக்கு பேர் தான் வந்து டெம்ப்பு.
இப்போ சில பேர் கேட்பாங்க எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் நீ இந்த ஏவையும் பியையும் ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படி சார், இப்போ டெம்ப் இருந்துச்சு அதனால் டெம்பில் காப்பி பண்ணிவிட்டு ஈஸியாக ஸ்வாப் பண்ணிட்டேன், அப்படி இல்லாமல் நான் எப்படி சார் காப்பி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸி. A is equal to A plus B. B is equal to A minus B. A is equal to A minus B. பாருங்க பாப்போம். A is equal to A plus B அப்படிங்கிறது என்ன? இதான் இந்த கண்டிஷன். A is equal to 10 plus 20 equal to 30. B is equal to என்னன்னு பாருங்க, A minus B, அதாவது 30 minus 20 10. நெக்ஸ்ட் என்ன? A is equal to A minus B, அதாவது 30 minus 10 equal to 20. சொல்றது புரியுதா இல்லையாப்பா? இங்க பாருங்க, இதே ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? by using third variable I am going to swap the two values பண்ணிட்டேன். இப்போ அதே ப்ரோக்ராமில் தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் வெறும் ஏபி மட்டும்தான் இருக்குது. இந்த ஏபியை வச்சுக்கிட்டு நான் நம்பரை ஸ்வாப் பண்ணணும், எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே எழுத வேண்டியதான்ப்பா. A is equal to A plus B, B is equal to A minus B, A is equal to A minus B. That's all. எனக்கு வேல்யூஸ் வந்து ஸ்வாப் ஆகிடும். இங்கே பாருங்கள், அதுதான் நான் இங்கே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். எப்படி சார் அப்படின்னு உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் A is equal to A plus B அப்படின்னா A is equal to ஏவோட வேல்யூ 10ன்னு இருக்குது, நம்ம வாங்கியிருக்கோம், எழுதிட்டோம். அடுத்து பியோட வேல்யூ 20ன்னு எழுதிட்டோம். ஸோ டோட்டலாக இந்த ஸ்டெப்பில் 30ன்னு ஆயிருமாடா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், B is equal to A minus Bன்னு எழுதியிருக்கோம். ஓகே, சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும், ஏவோட வேல்யூ சார் 10 தானே சொன்னாங்க, எதனால் இங்கே 30 எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இங்கே பாருங்கள், சிஸ்டம் வில் டேக் த ரீசன்ட் வேல்யூஸ். அப்போ மொதல் ஸ்டெப்பில் ஏவோட வேல்யூ 30ன்னு மாறிடுச்சு பாருங்கள். அதனால 30 மைனஸ் பியோட வேல்யூ எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை, அதனால 20ன்னு நான் போட்டிருக்கேன். அப்போ 30 மைனஸ் 20 10ங்கிறது எனக்கு ஆன்சர் இங்கே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கோம், A is equal to A minus B. அப்போ A minus B அப்படின்னா என்ன நடக்கும், A is equal to ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ 10. ஏன் மொதல் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ 30 minus 10, the result is 20. பாருங்கள், எந்த ஒரு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல் நான் வேல்யூஸை ஸ்வாப் பண்ணிட்டேன். ஃபைனலாக என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி A, B. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்னப்பா சேஞ்ச் ஆகிருக்கு, 20ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. பியோட வேல்யூ 10ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இஸ் இட் கிளியர்? இதெல்லாம் வந்து ஸ்வாப்பிங்கோட டெக்னிக்ஸ்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், யூஸிங் தேர்ட் வேரியபிள், வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள், இது ரெண்டையுமே நம்ம பார்த்தாச்சு. சப்போஸ் சில பேர் கேட்பாங்க, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரு ஸ்லாஷ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்களேன், ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிற இடத்துல A into B, A slash B, A slash B, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வேல்யூஸ் வந்து ஸ்வாப் ஆகிடும். புரியுதாப்பா? ரைட். இப்போ ஸ்வாப்பிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் சார்ட்டிங் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். சார்ட்டிங் ப்ரோக்ராமில் ஸ்வாப்பிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்காக இதை உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சார்ட்டிங் ப்ரோக்ராம் நான் எழுதுகிறேன். void main, I am going to write sorting program int a of 5. இப்போ சார்ட்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னாடா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபார் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நமக்கு அந்த கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம் சார்ட்டிங்கில். இஸ் இட் கிளியர்? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஃபார் நெஸ்டட் ஃபாரில் டவுட்டாக இருக்குன்னா ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்ட் A of 5னா என்ன அர்த்தம், ஏங்கிறது அரே வேரியபிள், இந்த ஏல 5 வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு I, J, temp.
ஸோ இவ்வளோ வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ப்பா ப்ரோக்ராமில். அடுத்தது ஃபார் I is equal to 0, I less than 5, I plus plus scan of percentage of D ampersand A of I. எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்காப்பா? போன வீடியோ எடுத்து பாருங்கள். நம்ம அரேயில் நடத்தும் போது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே இந்த கான்செப்டை நம்ம சொல்லியிருப்போம். இது எதுக்கு? அரேயில் 5 வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அப்போ இந்த ஸ்கேன்ஆஃப் மூலமாக இங்கே பாருங்கள், I is equal to 0, I less than 5, I plus plus. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ A of 0 வேல்யூ நம்ம வாங்குவோம். அடுத்தது இந்த இடத்துல I plus plus யூஸ் பண்ணியிருக்கோமா? ரெண்டாவது ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 1ன்னு மாறிடும். A of 1 வேல்யூ நம்ம வாங்குவோம். அடுத்தது மூணாவது ஸ்டெப்பில் I is equal to 2, A of 2 வேல்யூ வாங்க போகிறோம். ஃபோர்த்து ஸ்டெப்பில் I is equal to 3, A of 3 வேல்யூ வாங்க போகிறோம். ஃபிஃப்த்தில் I is equal to 4, A of 4 வேல்யூ வாங்க போகிறோம். சிக்ஸ்த்து ஸ்டெப் பாருங்கள், I is equal to 5, 5 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஏன் சார் எங்கெல்லாம் கண்டிஷன் செக் பண்ணல? இங்கே எல்லாமே கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும் பார். 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ. இங்கே 1 less than 5 கண்டிஷன் ட்ரூ. 2 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. 3 less than 5 கண்டிஷன் ட்ரூ. 4 less than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த ஸ்டெப் வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கும். நம்ம இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் 5 வேல்யூ வாங்கிட்டோம் யூசர்கிட்டேருந்து. சொல்லலாமாப்பா? அப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியும். இதுக்கு நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணும்னு தேவையில்லை. அடுத்ததா ஃபார் I is equal to 0, I less than 5, I plus plus open braces for j is equal to I plus 1, j less than 5, j plus plus if A of I greater than A of j1 செக் பண்ணுறோம். ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆகாதரா, ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரோக்ராம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் சொல்லித்தரேன். இஃப் A of I greater than A of j1 செக் பண்ணுறோம். temp is equal to A of I, இங்கே எழுதுகிற மிச்சதை A of j is equal to A of I is equal to A of j and A of j equal to temp. இந்த இஃப்கான க்ளோஸ் பிரேசஸ், அடுத்து இந்த ஃபாருக்கான இங்கே ஒரு க்ளோஸ் பிரேசஸ், அடுத்து இந்த ஃபாருக்கான ஒரு க்ளோஸ் பிரேசஸ். இங்கே பாருங்கள், எங்கள் நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது அவுட்டர் ஃபார் லூப், இது இன்னர் ஃபார் லூப். இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 3 ஓப்பன் பிரேசஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 3 க்ளோஸ் பிரேசஸ் போட்டாச்சாப்பா? அடுத்ததாக என்ன பண்ணுறேன், ஃபார் I is equal to 0, I less than 5, I plus plus print of percentage of D A of 5. இங்கே பாரு, இந்த ஃபாருக்கான க்ளோஸ் பிரேசஸ் டோட்டலாக என்னோட ப்ரோக்ராமுக்கான க்ளோஸ் பிரேசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம்டா. பார்க்கும் போது கொஞ்சம் லென்த்தியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக எழுதிடலாம் இந்த ப்ரோக்ராமை. அப்போ இது உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் அடுத்தது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமாப்பா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி 5 வேல்யூஸ் யூஸர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். A of 0 வேல்யூ எங்கே எழுதலாமாடா? இந்த இடத்துல A of 0, A of 1, A of 2, A of 3, A of 4. அப்போ A of 0ங்கிறது என்ன? ஃபார் ஏதாவது ஒரு 5 வேல்யூ சொல்லுங்கடா. 1, 5, 4, 2, 10 இப்படி வாங்குறேன்டா. ரேண்டமாக வேல்யூஸ் வாங்கியிருக்கேன். By using this for statement, I got the 5 values from the user. And A of 0, 1, A of 1ல 5 இருக்குது, A of 2ல 4 இருக்குது, A of 3ல 2 இருக்குது, A of 4ல 10 இருக்குது. நம்ம அரேல நேற்று என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ is stored in A of 0 and the last value is stored in A of n minus 1.
அப்போ என்னோட அரே சைஸ் 5 அப்படின்னா n-1 என்ன a of 4ல லாஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும். புரியுதா என்னென்ன? அடுத்ததா இதுலேருந்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, நார்மல் மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே எழுதுகிறேன், i is equal to 0. இங்கே எழுதுகிறேன், நல்லா பாருங்கள், i is equal to 0. 0 less than 5 பார்க்குறோம், கண்டிஷன் ட்ரூ. 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறோம், j is equal to i plus 1. i plus 1ன்னா என்ன, 0 plus 1. அதானப்பா மீனிங்க. 0 plus 1ன்னா என்ன அர்த்தம், ஐயோட ஜேவோட வேல்யூ 1ன்னு தான் அர்த்தம். அப்போ 1 less than 5 பார்க்குறோம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ 1 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப்ல என்ன செக் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், இஃப் a of i greater than a of j1 செக் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஐயோட வேல்யூ என்ன, 0, ஜேவோட வேல்யூ என்ன, 1. இஃப் a of 0 greater than a of 1 செக் பண்ணுறோம். புரியுதா என்னென்ன, a of 0 greater than a of 1 செக் பண்ணுறோம். எப்படி சார் இங்கே 0ன்னு வந்துச்சு, ஏன்னா ஐயோட வேல்யூ 0, அதனால 0ன்னு போட்டிருக்கோம். எப்படி சார் இந்த இடத்துல 1ன்னு வந்துச்சு, இங்கே பாரு, ஜேவோட வேல்யூவும் 1, அதனால ஜே 1ன்னு இங்கே போட்டிருக்கோம். a of 1ன்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். a of 0ல என்ன இருக்குது பாருங்கள், a of 0ல 1ன்னு இருக்கு, a of 1ல என்ன இருக்குது பாருங்கள், 5ன்னு இருக்கு. புரியுதா? இது எப்படி சார் இந்த வேல்யூஸ்லாம் இங்கே பாரு, இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ்லாம் வாங்கி வச்சுட்டோம் நம்மளோட அரேல. a of 0ல 1ன்னு இருக்கு, a of 1ல 5ன்னு இருக்கு. இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு நம்ம பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூவா, 1 greater than 5 பாருங்க பார்ப்போம். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது என்னோட ப்ரோக்ராம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. டேரெக்டாக ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம், திருப்பி நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த இஃபோட ஆரம்பம் இங்கே, இஃபோட முடிவு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது என்னோட ப்ரோக்ராம். இஸ் இட் கிளியர்? இந்த டெம்ப்பு இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாரி இருக்காடா, இப்போ தானே பார்த்தோம், இன்டர்சேஞ்சிங் ஆஃப் வேல்யூஸ், ஸ்வாப்பிங் வேல்யூஸ், அதை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இல்லை நம்மளுக்கு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு, i is equal to 0. ஏன் i is equal to 0? நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஜேவை முடிச்சுட்டு தான் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு திருப்பி போகணும் நம்ம. அப்போ i is equal to 0, j is equal to, இப்போ என்ன இங்கே பாரு, j ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடும். 2 less than 5 பார்க்குற கண்டிஷன் ட்ரூ. ஆமாம், 2 less than 5 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் a of i வேல்யூ 0, புரியுதா, a of ஐயோட வேல்யூ 0வாக தான் இருக்குது, 0 greater than a of j வேல்யூ என்ன, 2 கம்பேர் பண்ணுறோம். இஃப் a of 0 என்னப்பா, 1, அடுத்தது a of 2 வேல்யூ என்ன, 4. இஸ் இட் கிளியர்? ஸோ கண்டிஷன் இஸ் ஃபெயில். கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுது. அடுத்தது மூணாவது ஸ்டெப் பாருங்க, அதே ஐயோட வேல்யூ 0வாக தான் இருக்கும், j is equal to 3 மாறிடுக்கும். ஏன் சார், இந்த இடத்துல j ப்ளஸ் ப்ளஸ் இன்னும் இருக்குது. அப்போ 3 less than 5 பார்க்குறோம், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். இஃப் a of 0 greater than a of 3 செக் பண்ணோம். இங்கே பாருறா, ஐயோட வேல்யூ சேம், அதனால a of 0, a of 0, a of 0 தான் வருது. இது மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு பாரு, a of 1, a of 2, a of 3ன்னு மாறிக்கிட்டு இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்போ a of 0 வந்து என்ன, 1, a of 3ல என்னப்பா வாங்கியிருக்கோம், 2. இது ரெண்டையும் செக் பண்ணுறோம். 1 greater than 2 கிடையாது. அப்போ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபோர்த் ஸ்டெப்பு, i is equal to 0, j is equal to 4, 4 less than 5. 4 எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுது இல்லையாப்பா, j ப்ளஸ் ப்ளஸ். அப்போ கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் a of i, இங்கே பாரு, இந்த ஸ்டெப்பை தான் நான் திருப்பி திருப்பி எழுதுகிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. a of i greater than a of j1 செக் பண்ணோம். அப்போ ஐயோட வேல்யூ 0 greater than jவோட வேல்யூ என்ன, 4. a of 0ல என்ன இருக்குது, 1. a of 4ல என்ன இருக்குது, 10. 1 greater than 10 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்.
1 greater than 10 condition is false. அதுக்கப்புறம் அஞ்சாவது ஸ்டெப் எழுதுகிறோம். I is equal to 0, j is equal to 5 less than 5 பார்க்குறோம். condition is false. nested for statement தான்டா, அதே தான் எழுதிட்டு இருக்கேன், கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆறாவது ஸ்டெப் பாருங்கள். நெஸ்டட் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டா திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம்? அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போவோம். அவுட்டர் ஃபார் லூப்பில் என்ன பண்ணுற, எது எக்ஸிக்யூட் ஆகும்? i ++ எக்ஸிக்யூட் ஆகுமா? அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? அப்போ i ++ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். i is equal to 1. எதனால் i is equal to 1 புரியுதா? ஸோ whenever the inner for loop condition is failed, the program control goes to outer for loop. Then in the outer for loop the value of I will be incremented by 1. Is it clear? திருப்பி உள்ள வரும்போது j is equal to என்ன எழுதிருக்கோம்? I plus 1. அப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்துக்கோம். ஐயோட வேல்யூ 1 plus 1. புரியுதா? ஸோ 1 greater than 5 கண்டிஷன் ட்ரூ தான் இங்கே. அடுத்தது ஜேவோட வேல்யூ இங்கே பாருங்கள், i plus 1ங்கிறதுனால ஐயோட வேல்யூ 1 plus 1 அப்படிங்கிறது போட்டிருக்கோம், அதனால் இங்கேயும் போட்டோம். அப்போ ஜேவோட வேல்யூ என்ன பாருங்க? 2. இஸ் இட் கிளியர்? அப்போ 2 less than 5 பார்க்குறோம், எங்கேயும் கண்டிஷன் ட்ரூ. இஸ் இட் கிளியர்? 1 less than 5 கண்டிஷன் ட்ரூ, எங்கே 2 less than 5 ஜேவோட கண்டிஷனில் 2 less than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே வந்துடும்? எங்கே வந்துடும்? கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் பாருங்கள். if a of I greater than a of j1 செக் பண்ணுறோம். a of I வந்து என்ன? a of 1 greater than a of 2 செக் பண்ணுறோம். புரியுதா இல்லையாடா? எப்படி சார் இந்த இடத்துல a of 1 வந்துச்சு? ஏன்னா a of I greater than a of j1 செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 1, அதனால் இங்கே 1 போட்டுட்டோம். அடுத்தது ஜேவோட வேல்யூ 2, அதனால் இங்கே 2 போட்டிருக்கோம். அப்போ a of 1ம் a of 2வையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். a of 1ல் என்ன? 5. a of 2ல் என்ன? 4. பாருங்க, 5 greater than 4 கண்டிஷன் ட்ரூவா? ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. 5 greater than 4 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு தடவை எழுதி காமிக்கிறேன். temp is equal to ஸ்வாப்பிங் ஆஃப் நம்பர்ஸ் தானடா. இங்கே பாரு, a of 1 வேல்யூ தூக்கி a of 2ல் போட போகிறேன், a of 2 வேல்யூ தூக்கி a of 1ல் போட போகிறேன். அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். temp is equal to a of I வேல்யூவை டெம்பில் போடுங்க, அதானப்பா மீனிங்க. அப்போ a of Iங்கிறது என்ன? a of 1, 5 டெம்பில் போடுங்க, அதானே. ஐயோட வேல்யூ 1 அப்படின்னா a of 1 டெம்பில் நம்ம காப்பி பண்ண போகிறோம். a of 1ல் என்ன இருக்குது? 5 இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள், a of j வேல்யூவை a of Iல காப்பி பண்ணுங்கன்னு மீனிங். இஸ் இட் கிளியர்? அப்போ a of 1ல் a of j வேல்யூவை நம்ம காப்பி பண்ணுறோம். ஜேவோட வேல்யூ என்ன? 2. அப்போ a of 2ல் என்ன இருக்குது? 4. சொல்கிறது புரியுதா இல்லையாடா? அடுத்தது a of jல j வேல்யூங்கிறது 2, டெம்பை காப்பி பண்ணுங்க, டெம்போட வேல்யூ 5. இது எக்ஸிக்யூட் ஆனோன்னா பாரு, a of 1ல் 5 இருக்குது, a of 2ல் 4 இருக்குது. இந்த ஸ்வாப்பிங் எக்ஸிக்யூட் ஆகணுன்னு a of 1ல் 4 ஆகிடுது, a of 2ல் 5 ஆகிடுது. இதுக்கு தான் நான் முன்னாடியே உனக்கு ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தேன். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன, ஏக்கு பதில் அரே யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே ப்ராசஸ் தான் நடக்கும். புரியுதா இல்லையாப்பா? ஸோ இப்போ இந்த ஸ்வாப்பிங்கை பார்த்த உடனேயே a வேல்யூ பிக்கு காப்பி ஆகிடும், b வேல்யூ ஏக்கு காப்பி ஆகிடும். இதில் நம்ம என்னப்பா பண்ணியிருக்கோம்? a of iன்னு போட்டிருக்கோம், a of jன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ இங்கே காப்பி, இந்த வேல்யூ இங்கே காப்பி ஆகிடும். சிம்பிள். ஸோ இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆனவுடனே என்னோட ப்ரோக்ராமோட கான்செப்ட் எப்படி இங்கே நடக்கும் பாருங்கள். a of 1ல் 4 ஸ்டோர் ஆகிடும், a of 1ல் 4 ஸ்டோர் ஆகிடும், a of 2ல் 5 ஸ்டோர் ஆகிடும். சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? முடிஞ்சு போச்சு, ஆறாவது ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ப்ராசஸ் தாண்டா ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. சிம்பிளான ப்ரோக்ராம். 7th ஸ்டெப், I is equal to 1
j is equal to ஜேவோட வேல்யூ இங்கே என்னவா மாறும் 3. இங்கே பாரு ஆறாவது ஸ்டெப்பு ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால மறந்துருப்பேன், திருப்பி சொல்கிறேன். j is equal to 2 இருக்குது. அப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனவுடனே திருப்பி என்னோட ப்ரோக்ராம் எங்கே போகும், j++க்கு போகும். அப்போ ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். 3 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இந்த இஃப்பில் என்ன பண்ணியிருக்கீங்க, a of i greater than a of j1 போட்டிருக்கோம். அப்போ a of 1 greater than a of 3 செக் பண்ணுறோம். a of 1ல் இப்போ என்ன இருக்குது பாரு, 4ன்னு வந்துடுது. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ a of 1ல் 4 இருக்குது, greater than a of 3ல் என்னப்பா இருக்குது 2. இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பாருங்க. 4 greater than 2 கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கும், a of 1ல் இருக்கிற வேல்யூவை a of 3ல் காப்பி பண்ண போகிறோம், a of 3ல் இருக்கிற வேல்யூவை a of 1ல் காப்பி பண்ண போகிறோம். அதானடா மீனிங்க. நல்லா கவனிங்க. இது முடிஞ்சோடனே a of 1ல் 2ன்னு மாறிடும், a of 3ல் 4ன்னு மாறிடும். அதுக்கான ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் தான் நாங்கள் எழுதியிருக்கேன். அதை நான் உனக்கு எழுதி காமிக்கணும்னு தேவையில்லை, உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இது முடிஞ்சோடனே 7th ஸ்டெப் முடிஞ்சோடனே a of 1ல் 2ன்னு காப்பி ஆகும், a of 3ல் 4ன்னு காப்பி ஆகிடும். 7th ஸ்டெப் முடிஞ்சிருச்சுடா. 8வது ஸ்டெப்பு i is equal to 1, j is equal to 4, 4 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, என்ன இன்னர் ஃபார் லூப் தான் சுற்றிட்டு இருக்கு. அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் a of 1 greater than a of 4 செக் பண்ணுறோம். a of 1ல் என்ன இருக்குது 2 இருக்குது, a of 4ல் என்ன இருக்குது 10 இருக்குது. கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா 2 greater than 10 கிடையாது. கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ 9வது ஸ்டெப்பு i is equal to 1, j is equal to 5, 5 less than 5 பார்க்குறோம். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். புரியுதா? ஸோ இப்போ தான் நம்ம பாதி ஸ்டேஜ் வந்திருக்கோண்டா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரோக்ராமை முடிச்சிடுவோம் எக்ஸிக்யூஷனு. ஸோ அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஸ்டெப்ஸு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக 10வது ஸ்டெப்பு, இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ப்ரோக்ராம் எங்கே போவோம், திருப்பி எகைன் அவுட்டர் ஃபார் லூப். அப்போ i value will be incremented by 1. Now the i value is 2. ஓகே, அப்போ 2 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். 2 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. உள்ளே வரும். உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, j is equal to i plus 1. அதாவது j is equal to 2 plus 1 that is 3. புரியுதா இல்லையா? i plus 1ன்னு போட்டிருக்கோம். அப்போ ஐயோட வேல்யூ இங்கே 2. அப்போ 2 plus 1 3ன்னு மாறிடும். 3 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஆமாம், 3 less than 5 தான். அதுக்கப்புறம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், இஃப் a of 2 greater than a of 3 செக் பண்ணுறோம். a of 2ங்கிறது என்னப்பா 5, a of 3ல் என்ன இருக்கு 4ன்னு இருக்கு. கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஆமாம், 5 greater than 4. கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த 3 ஸ்டெப்பும் எக்ஸிக்யூட் ஆகுமா? 3 ஸ்டெப்பும் நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஸ்வாப்பிங் ஆஃப் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸ்வாப்பிங் ஆஃப் நம்பர்ஸ்னால் என்ன, a of 2ல் இருக்கிற வேல்யூ வந்து இப்போ 4ன்னு மாறிடும், a of 3ல் இருக்கிற வேல்யூ வந்து 5ன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், a of 2ல் 4ன்னு காப்பி ஆயிரும், a of 3ல் 5ன்னு காப்பி ஆயிரும். அதானப்பா ஸ்வாப்பிங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பாருங்கள், இந்த ஸ்டெப்பு 10வது ஸ்டெப் முடிஞ்சோடனே a of 2 வேல்யூ 4ன்னு ஆகிடும், a of 3 வேல்யூ 5ன்னு ஆகிடும். முடிஞ்சிருச்சு 10வது ஸ்டெப்பு. இதெல்லாம் ஒரு இதில் என்ன டெக்னிக் சார் யூஸ் பண்ணுறாங்க, நான் 11வது ஸ்டெப் சொல்கிறேன். இதை பார்த்தீங்க, இதை நான் ஏன்னா இதை அழைக்க போகிறேன். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரணும். இங்கே பாருங்கள், a of 0, a of 1, a of 2, a of 3, a of 4 அப்படின்னு 5 வேல்யூ வாங்கியிருக்கமாடா. ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் எங்கே முடியுது, இது இங்கே தான் முடியுது. ஃபஸ்ட் ஐட்ரேஷன் இன்னர் லூப்பு. அடுத்த ஐட்ரேஷன் எங்கே முடியுது, இந்த இடத்துல முடியுது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த ஏ ஆஃப் ஜீரோவை எடுத்துக்கிட்டு எல்லா நம்பரோடையும் கம்பேர் பண்ணுவோம். இங்கே பாரு, ஏ ஆஃப் ஜீரோவை எடுத்துக்கிட்டு ஏ ஆஃப் ஒன்னோட கம்பேர் பண்ணுறோம். இந்த ஏ ஆஃப் ஜீரோவை எடுத்துக்கிட்டு ஏ ஆஃப் டூவோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி எது சின்ன நம்பரோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொண்டு போயிடுவோம். அடுத்த ஐட்ரேஷனுக்கு ஏ ஆஃப் ஜீரோவே நம்ம எடுத்துக்க மாட்டோம், விட்டுருவோம். பாரு, அடுத்த ஐட்ரேஷன் எங்கே இருந்து ஆரம்பிக்குது? இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோன்னே இங்கே ஏ ஆஃப் ஜீரோங்கிறதே வரவே வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்பர் ஏ ஆஃப் ஜீரோங்கிறது இருக்கிறதுலே சின்ன நம்பரை மேலே கொண்டு போயிடுவோம். புரியுதா இல்லையாப்பா? அடுத்த ஐட்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா ஏ ஆஃப் ஒன்று எடுத்துக்கிட்டு மிச்சம் 3 நம்பரோடையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிவிட்டு ஏ ஆஃப் ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்த ரீசெண்ட் சின்ன நம்பரை கொண்டு போய் ஏ ஆஃப் ஒன்னில் காப்பி பண்ணிடுவோம். அடுத்தது ஏ ஆஃப் டூவை எடுத்துக்கிட்டு ஏ ஆஃப் த்ரீயையும் ஏ ஆஃப் ஃபோரையும் கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்ள ரீசன்ட் நம்பர் எது சின்ன நம்பரோ அதை கொண்டு போய் ஏ ஆஃப் டூவில் போட்டுருவோம். இது தாண்டா ஐட்ரேஷன். அதுக்கான ஐட்ரேஷன் வந்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டே இருக்கோம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை பாஸ் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பாரு, ஏ ஆஃப் ஜீரோவை எடுத்துக்கிட்டு ஏ ஆஃப் ஒன்னோட செக் பண்ணியிருக்கோம். ஏ ஆஃப் ஜீரோவை எடுத்துக்கிட்டு ஏ ஆஃப் டூவில் செக் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ ஆஃப் ஜீரோ தான் சிமிலராக வரும். இந்த இடத்துல மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஐட்ரேஷன்லாம் பாருங்களேன், ஏ ஆஃப் ஒன்று எடுத்து ஏ ஆஃப் டூவை செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஒன்று எடுத்து ஏ ஆஃப் த்ரீயில் செக் பண்ணுறோம். இங்கே ஏ ஆஃப் ஒன்று எடுத்து ஏ ஆஃப் ஃபோரில் செக் பண்ணுறோம். புரியுதா? ஸோ ரைட், இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு அழிச்சிடுறேன். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் 10வது ஸ்டெப் பாப்பா. இது இந்த இடத்துல 10வது ஸ்டெப் ஆரம்பிக்குது. இப்போ 11th ஸ்டெப். 11th ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? I is equal to 2 தான். ஏன் சார் இன்னும் இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ட்ரூவாகவே இருக்குது. J is equal to 4 less than 5 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஏ ஆஃப் டூவை ஏ ஆஃப் ஃபோரோட கம்பேர் பண்ண போகிறோம். நல்லா பாரு, இந்த இடத்துல ஏ ஆஃப் டூவை ஏ ஆஃப் த்ரீயோட கம்பேர் பண்ண மாட்டா. அடுத்தது பாரு, ஏ ஆஃப் டூ வந்து ஏ ஆஃப் ஃபோரோட கம்பேர் பண்ணுறோம். ஏ ஆஃப் டூவில் இப்போ என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. ஏ ஆஃப் ஃபோரில் என்ன இருக்குது? 10ன்னு இருக்குது. 4 greater than 10 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ 11வது ஸ்டெப்பு இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. 12வது ஸ்டெப்பு I is equal to 2, J is equal to 5 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. 13வது ஸ்டெப்பு I is equal to இப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் போயிட்டு திருப்பி அவுட்டர் ஃபார் லூப் போக போகுது ப்ரோக்ராம். அப்போ I வேல்யூ வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. நவ் த I வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. இஸ் கிளியர்? ஏன்னா ரீசெண்டாக 2 இருக்குது. I ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஐயோட வேல்யூ 3ன்னு மாறிடும். 3 less than 5 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. J is equal to I plus 1, that is 3 plus 1 4. J is equal to 4 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா இல்லையாப்பா? I plus 1, அதாவது ஐயோட வேல்யூ 3 plus 1 பண்ணுறோம் நம்ம, அதனால 4 less than 5 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா if A of 3 greater than A of 4 செக் பண்ணுறோம். இங்கே பாரு, ஏ ஆஃப் டூவை எடுத்துக்கிட்டு நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். ஏ ஆஃப் டூவை ஏ ஆஃப் த்ரீயோட கம்பேர் பண்ணிட்டோம். ஏ ஆஃப் டூவை ஏ ஆஃப் ஃபோரோட கம்பேர் பண்ணிட்டோம். இருக்கிற ரீசெண்ட் சின்ன வேல்யூ கொண்டு போய் இங்கே போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன ஏ ஆஃப் த்ரீவையும் ஏ ஆஃப் ஃபோரையும் தான் கம்பேர் பண்ணணும். ஏ ஆஃப் த்ரீயில் என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. ஏ ஆஃப் ஃபோரில் 10ன்னு இருக்குது. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். 5 greater than 10 கிடையாது. அப்போ 14வது ஸ்டெப்பு I is equal to 3 தான். J is equal to 5 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இஸ் இட் கிளியர்? கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். 15th ஸ்டெப் I is equal to 4 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. J is equal to 4 plus 1. அதானப்பா மீனிங்க? 4 plus 1 that is 5 less than 5 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். 16வது ஸ்டெப்பு I is equal to 5 less than 5, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இங்கே தான் அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. அப்போ அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கேப்பா வரும்? இதெல்லாம் எடுத்துடுறேன்.
outer for loop condition fail ஆயிடுச்சுன்னா it will come out of the nested for loop. nested for loop ஓட எல்லையை விட்டு வெளியில வந்துரும். எது சார் nested for loop ஓட எல்லை? இங்க பாரு, இந்த outer for loop condition fail ஆயிடுது, இங்க வந்துரும் என்னோட program control. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் பாரு, for I is equal to 0, I less than 5, I plus plus print of percentage of d a of 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்க்ரீனில் இனிஷியலாக I is equal to 0வா, I is equal to 0 அப்படின்னா 0 less than 5, print of percentage of d a of 5னா a of 0 வேல்யூவை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் a of 0ல என்ன இருக்கு? 1ன்னு இருக்கு. புரியுதாப்பா? அடுத்தது I is equal to 1, 1 less than 5, a of 1 வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். என்ன a of 1 வேல்யூ என்ன? 2. அடுத்தது I is equal to 2, 2 less than 5, a of 2 வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். a of 2ல என்ன இருக்கு? 4. அடுத்ததா a of I is equal to 3, 3 less than 5, a of 3 வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். a of 3ல என்ன இருக்கு? 5ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் I is equal to 4, 4 less than 5, a of 4 வேல்யூ ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம். a of 4ல 10ன்னு இருக்கு. I is equal to 5, 5 less than 5, condition is false. ஸோ இந்த ஃபார் லூப் எதுக்கு அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபார் லூப் என்ன? யூசர்கிட்டேருந்து எல்லா வேல்யூஸையும் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இதுதான் நான் ப்ராசஸ் பண்ணுறேன். ஃபைனலாக எனக்கு அவுட்புட் எப்படி வரும்? நான் வாங்கினது ஜிக்ஸாகாக வேறு வேறு ரேண்டம் நம்பராக வாங்கினேன். அவுட்புட் 1, 2, 4, 5, 10ங்கிற சார்ட்டிங் நம்பரை எனக்கு வந்துருச்சு பாரு. அழகாக a of 0ல 1ன்னு வந்துருச்சு, a of 1ல 2, a of 2ல 4, a of 3ல 5, a of 4ல 10ன்னு வந்துருச்சு. இதுதான் சார்ட்டிங் ப்ரோக்ராம்ப்பா. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்? அசெண்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சார் எனக்கு டிசெண்டிங் ஆர்டர், எனக்கு அவுட்புட் வந்து 10, 5, 4, 2, 1ன்னு வரணும் சார். என்ன சார் பண்ணணும்? சிம்பிள். என்ன பண்ண போகிறீங்க? a of i greater than a of jன்னு போட்டிருக்கோம் இல்லையாப்பா, இதை வந்து a of i lesser than a of jன்னு போட்டுட்டேன்னா உனக்கு அவுட்புட் இப்படி வந்துடும். இதுதான்ப்பா சார்ட்டிங். இந்த சார்ட்டிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வாப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஸ்வாப்பிங் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நெஸ்டட் ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான்டா. பாருடா, நான் ஸ்டெப்ஸ் எழுதுனதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதுதான் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். குவிக்காக சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், டிக்ளரேஷன் பார்ட்டில் a of 5, i, j, டெம்பர்னு வேரியபிள் வாங்கியிருக்கேன். டோட்டலாக 4 வேரியபிள், ஒன்று மட்டும் தான் அரே, மற்றதெல்லாம் நார்மல் வேரியபிள் வாங்கியிருக்கேன். இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி 5 வேல்யூஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறேன் அரேயில். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நான் வந்து சார்ட்டிங் பண்ணிடுறேன். சார்ட்டிங்கான கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அரேயில் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிரும். அதை ஸ்க்ரீனில் எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? இல்லை ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் ஆஃப் அந்த வேல்யூவை நான் போட்டுருவேன். ஆனால் 5 வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா இல்லையாப்பா? தட்ஸ் ஆல். த ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இஸ் இட் கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.